Hi dear 12th standard students. So இந்த வீடியோல 12th physicsல 5 மார்க்ல கேட்ட ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பார்க்க போறோம். ஸோ இது நம்மளோட புது சேனல், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். 38ல ஏல செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 இதுக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் கொடுத்து பைண்டிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ பிணைப்பு ஆற்றல் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜனோட மாஸோட 2 மடங்கு நியூட்ரானோட மாஸோட 2 மடங்கு, இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம், பிளஸ் பண்ண போறோம். அப்ப இதோட வேல்யூ இது, இதோட வேல்யூ இது ரெண்டையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்றோம். ஸோ பிளஸ் பண்ணோம்னா 4.03303 நமக்கு கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த மாஸ் டிஃபெக்ட் வந்து அந்த நியூக்ளியஸ் நம்ம கண்டுபிடிச்சோமா, அந்த ஆன்சர் இங்க போட்டுக்கோங்க. அதுல இருந்து ஹீலியத்தோட மாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, அந்த மாஸ் நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இந்த டெல்டா எம், அதாவது 0.03043. இதான் ஒரு ஆன்சர். இப்போ நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி என்ன ஃபார்ம்னா டெல் எம் இன்ட்டு 931.5 இதாவது மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்ச ஆன்சரை 931.5 மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 28.34 நமக்கு கிடைக்குது. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38ல பில செகண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் எக்ஸ்சிஆர் இது மூணுமே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இம்பெடன்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து ஆங்கிள் கேட்டிருக்காங்க, அதாவது மின் எதிர்ப்பு கேட்டிருக்காங்க, இதோட கட்ட கோணம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கேபிட்டல் எக்ஸ் இதில் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி. எக்ஸ்எல் 184 கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சி 144. அப்போ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 40 கிடைக்குது. அடுத்து இம்பெடன்ஸ் என்ன ஃபார்முலானா Z √R² + X². இல்ல R அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 30, அந்த 30 இங்க போட்டுக்கோங்க. X நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 40, அந்த 40 இங்க போட்டுக்கோங்க. அப்ப ஸ்கொயர் பண்ணா 900, இதை ஸ்கொயர் பண்ணா 1600, ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா 2500. இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 50 வரும். அப்ப ஒரு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த என்ன கேட்டிருக்கு, ஆங்கிள் கேட்டிருக்கு. ஸோ ஆங்கிளுக்கு வந்து tan π = X/R இதான் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 40, R வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 30. அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 4/3 நமக்கு கிடைக்கும். இந்த நமக்கு tan வந்து அந்த பக்கம் போச்சுன்னா tan இன்வர்ஸ் மாறிடும். அப்ப π = tan இன்வர்ஸ் 4/3. ஸோ நீங்க இது போட்டால் ரைட் தான், அல்லது இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 53.1 டிகிரி. இந்த ரெண்டுல நீங்க எது போட்டாலும் ரைட் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான்.